ரஜினிகாந்த் பற்றி பரவும் வதந்தி. தலைவர் தரப்பு வைத்த முற்றுப்புள்ளி. ஏமாந்து போன ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போதுதான் வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பை முடித்தார். ஞானவேல் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் இப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெறவுள்ளது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் உருவாகும் இப்படம் கண்டிப்பாக பிளாக்பஸ்டர் வெற்றியை பெறும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நெல்சனின் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்தார் தலைவர். இதையடுத்து அவர் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை. எனவே வேட்டையன் படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப தயாராகி வருகின்றார் தலைவர். இந்நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பை முடித்துவிட்ட ரஜினி சில நாட்கள் ஓய்விற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி படத்தின் படப்பிடிப்பில் இணையவுள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி செம வரவேற்பை பெற்றது. இதையடுத்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கவுள்ளது. இப்படத்திற்கு பிறகும் ரஜினி தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என்றே தெரிகின்றது. தலைவர் 171 படத்துக்கு பிறகு ரஜினி படங்களில் இனி நடிக்க மாட்டார் என்றெல்லாம் வதந்திகள் பரவின. ஆனால் தற்போது வந்த தகவலின்படி ரஜினி தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் ரஜினியை பற்றி ஒரு வதந்தி தீயாய் பரவி வந்தது. ஆனால் அந்த வதந்திக்கு தலைவர் தரப்பில் இருந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ரஜினி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வருடத்திற்கு ஒரு முறை தன் ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ரஜினி தன் ரசிகர்களை சந்திக்கவில்லை. இந்நிலையில் ரஜினி விரைவில் தன் ரசிகர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் பரவி வந்தன. இதனால் ரஜினியின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்து வந்தனர். ஆனால் இத்தகவல் எல்லாம் உண்மை இல்லை என்றும் இதெல்லாம் வெறும் வதந்திதான் என்றும் தகவல் வந்துள்ளது. இதன் காரணமாக ரஜினியை சந்திக்கலாம் என நினைத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றத்தில் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.